எதுக்குங்க ட்ரிப்புக்கெல்லாம்? வாமதி, நீ வந்தா நல்லா இருக்கும். இங்கே ஜாலியா போயிட்டு வாங்கல. நீயும் வாயேன். நீ, நானு, சுரேஷ், அவரு 4 பேரும் போலாம். நான் ரேவதியை கூட கேட்டு பாக்குறேன். காலேஜுக்கெல்லாம் லீவ் போட முடியாது. வெள்ளிக்கிழமை மட்டும் லீவ் போட்டா போதும். சனி ஞாயிறு உனக்கு லீவ் தானே? இல்லைங்க, நான் வரல. சுரேஷ் கூட வர யோசிக்கிறியா? என் கூட வரதா நினைச்சு வா. நான் ட்ரிப்பு போற மூட்லயே இல்லைங்க. கஷ்டப்பட்டு வீட்டுல பர்மிஷன் வாங்கியிருக்கோம் மதி. 4 பேரா போறதால மட்டும்தான் பர்மிஷனே கொடுத்திருக்காங்க. இப்ப நீ வரலன்னு சொன்னா சுரேஷும் வர முடியாது. அப்புறம் யாருமே போக வேணாம்னு வீட்லயும் சொல்லிடுவாங்க. எனக்காக வாயேன் ப்ளீஸ் மதி. உங்களுக்காக நான் வரேன். தேங்க்ஸ் மதி, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஜாலியா போயிட்டு வந்துடலாம். முதல்ல டூர் வரலன்னு தான் சொன்னேன். அண்ணனும் அண்ணியும் தான் ஃபோர்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சாங்க. நீங்க ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. இல்ல சுரேஷ், நீ ஹனிமூனுக்கு ஓ, ஆனா எதுக்கு பாக்யராஜோட தயவுல, பாக்யராஜோட காசுல, அதுவும் பாக்யராஜ் கூட போகணும்? ஆஹா, அண்ணன் காசுல எல்லாம் போகல. அண்ணன் பேங்க்ல இருந்து வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அதுல 4 பேர் போலாமா? அதான் நாங்க கூட போறோம். சரி, போறதா இருந்தா அணுகுமதியை கூட்டிட்டு நீ தனியா போ. நான் கூப்பிட்டா வந்துட்டு தான் அடுத்த வேலையை பாப்பா. அட போங்க மாமா, அண்ணி கூப்பிட்டனாலதான் அவளே வரேன். நானே உங்களுக்கு ஒரு ஹனிமூன் பேக்கேஜ் எடுத்து கொடுக்கலாம் தான் நினைச்சேன். சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பலாம் தான் நினைச்சேன். அங்க போகலனாலும் சரி, இங்க இருக்கிற கொடைக்கானலுக்கு காலை எடுத்து வச்சா உடனே வந்துடும். அங்கேயாடா போற நீ? சுவிட்சர்லாந்து போகணும்னா எப்படியும் 10-15 நாள் லீவ் போட வேண்டியது இருக்கும். மறுபடியும் வேலைக்கு சேர்ந்த உடனே அவ்வளவு நாள்லாம் லீவ் போட முடியாது. அப்புறம் பாத்துக்கலாம் மாமா. போயிட்டு வந்துடுறேன் மாமா. மதிய ஒத்துக்க வச்ச ரேவதி. உங்களுக்குமே ஒரு டூர் அவசியம் தான். நம்ம வீட்டு கிச்சன் சமையல் எல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருந்துட்டு வாங்க. நான் ஜாலியா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என் தங்கச்சி கூட வரலையேன்னு உங்க அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.